ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் ஆன்சர் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் ஆப்ஷன் இ தொல்காப்பியம். அடுத்து செகண்ட் கொஷின், மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அதாவது பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தது, அதுவும் வள்ளல்களை தந்தது. தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டு. ஸோ நமக்கு ஆப்ஷனில் ஃபோர்த் ஆப்ஷன் அதுதான் சரியான விடை. அடுத்து மூன்றாவது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. அதில் பயின்று வந்துள்ள தொடை நயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் அடி எதுகை சீர்மோனை. ஓகேங்களா, அதாவது இரண்டாவது எழுத்து நமக்கு வந்து இங்கே ஒன்றி வந்திருக்கிறது. ஓகேங்களா, அதே போல் முதல் எழுத்தும் இங்கே ஒன்றி வந்திருக்கு. சரிங்களா, ஸோ அடி எதுகை சீர்மோனை என்பது சரியான விடை. அடுத்து நான்காவது வினா, இரண்டு கருத்து கொடுத்துட்டு கூற்று காரணம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இரண்டு கருத்தும் சரி, அதாவது தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ இரண்டு கருத்தும் சரி, இதுதான் வந்து ஆன்சர். அதாவது இயல்பு வழக்கில் தொடையமைப்பு என்பது எழுவாய் செயல்படுபொருள் பயனிலை என்று வருவதே மரபு, இது சரிதான். அதே போல் தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது. ஸோ இரண்டுமே சரிதான். ஓகேங்களா, அடுத்து ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்தோம்னா பொறுத்துக டைப்பில் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அழகியல் அப்படிங்கிறது வந்து தீசு நடராசன், நிலவுப்பூ என்பது சிற்பி பாலசுப்ரமணியம், இதுதான் செகண்டு. கிடை என்பது கி நடராசன், இது தேர்டு வரும். அப்புறம் வந்து உய்யும் வழி என்பது பரளி சு நெல்லையப்பர். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சரியான விடை, ஆப்ஷன் இ. ஓகேங்களா, ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் ஆன்சர் கீ வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்துக்கு உண்டான விடை குறிப்புகள் அதில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து மற்ற இயல்களுக்கு உண்டான விடை குறிப்புகள் தொடர்ந்து வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.